எங்க முக்கியமான வேலையை ஊருக்கு போயிட்டு வரேன். என்ன மகா சொல்ற? அப்ப திரும்பி வர 2 நாள் ஆகும்ல? 2 நாள் ஆகாது, நைட்டே வந்துருவேன். என்ன மகா, சொந்தக்காரங்களை எல்லாம் பார்க்க போற? நல்லா பார்த்து மெதுவா பேசி நிதானமா லேட்டா வா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரி பார்த்து போயிட்டு வா மகா. இங்க பாருங்க, முக்கியமான விஷயம். நான் ஊருக்கு கிளம்பிட்டேன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டு வீட்ல கூத்தடிச்சிங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதெல்லாம் நீ சொன்னதுல இருந்து யார் கூடயுமே டச் வச்சுக்கிறது இல்ல மகா. பாக்குறேன். பாய் மகா, பார்த்து போ. போயிட்டா. சொல்லு மச்சான். மச்சான், என் வைஃப் ஊருக்கு போயிட்டா, சீக்கிரம் கிளம்பி வா. என்னடா சொல்ற? ஆனா என் பொண்டாட்டி வீட்ல தான்டா இருக்கா. ஓ அப்படியா மச்சான், இந்த மாதிரி சான்ஸ் ரொம்ப ரேரு, நீயே பாத்துக்கோ. மச்சான், நானே நேத்துக்கு சம்மடி வாங்கினேன்டா அவள்கிட்ட. மச்சான், நம்ம வாங்காதடியா, கிளம்பி வாடா. ஓ சரி, நான் வரேன் இரு. மச்சான், நீ வரும்போது வேற யாரும் பார்க்கலல்ல? மச்சான், நாளை யாருக்கெல்லாம் சிக்குவானா? அதுக்கு இல்ல மச்சான், என் பொண்டாட்டி சுத்தியும் சிசிடிவி கேமரா மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு போயிருக்கா. யார் வந்துட்டு போனாலும் போட்டு கொடுத்துருவாளுங்க. ஐயோ ஆமா, சூர்யா வேற சரக்கோட வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு நைட் ஃபுல்லா ஃபன் பண்றோம். என் பொண்டாட்டி லேட்டா தான் வருவா. மச்சான், சூர்யா அதுக்குள்ளே வந்துட்டான். இல்ல மச்சான், சூர்யாவா இருக்காது, என் பொண்டாட்டியா இருக்கும். ஓ செக் பண்றதுக்கு வந்தாலும் வந்திருப்பா. நீ போய் எஸ்கேப் ஆயிரு. ஐயோ ஆமா. என்ன மகா, சாவி விட்டு போயிட்டியா? பாத்துக்கோ. மச்சான், சரக்கெல்லாம் வாங்கியாச்சு. நீ சைட் டிஷ் மட்டும் ரெடி பண்ணு. அமைதியா தியான ஸ்பெல்ட்டா அப்பா வந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். ஏய் ஆனடா. என்ன? ஐயோ அட பாவி பையன். ஹலோ சாமி. ஜிரட்டே மகா, திரும்ப மாட்டியா? திரும்ப மாட்டீங்களா?